இவன் இந்த ரோபோவை சண்டைக்கு விட்டு சம்பாதிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கான். இந்த சின்ன பொண்ணுங்க அதை போட்டோ எடுக்க விடாம தடுக்கிறான். இந்த ரோபோட்ட போட்டோ எடுக்கணும்னா நீங்க எனக்கு $10 தரணும்னு சொல்றான். அதுக்கு இந்த குப்பையை போட்டோ எடுக்கிறதுக்கு உனக்கு $10 வேணுமா? காரி மூஞ்சில துப்பிடுவோம், ஓடி போயிருன்னுட்டு அந்த பொண்ணுங்க போயிருதுங்க. இங்க சண்டை போடுற இடத்துக்கு வந்து பார்த்தா ரோபோட் இல்ல, ஒரு பெரிய மாடு தான் இருக்கு. இங்க இந்த மேனேஜர் வந்து அந்த மாடு கூட தான் ஒரு ரோபோட் சண்டை போடணும்னு சொல்றான். அப்பதான் உனக்கு இந்த பணம், இல்லனா இங்க இருந்து ஓடி போயிருன்றான். சரி, அந்த ரோபோவை நான் மாடு கூட சண்டை போட வைக்கிறேன், ஆனா எனக்கு 10 மடங்கு பேமெண்ட் ஜாஸ்தியா வேணும்னு கேக்குறான். சரி, ஆனா நீ தோத்துட்டேனா அந்த பணத்தை எனக்கு கொடுக்கணும், இல்லனா நான் உன்னை கொன்னுருவேன்னு சொல்றான். சரின்னுட்டு அந்த மாடு கூட சண்டை போல இந்த ரோபோட்ட கிரவுண்டுக்குள்ள இறக்குறான். அந்த மாடு என்ன செய்யுதோ அதே மாதிரியே இந்த ரோபோவை செய்ய வச்சு அந்த மாடை வெறுப்பேத்துறான். அந்த மாடு வேகமா முட்டை வரும்போது அதை புடிச்சு தூக்கி வீசிடுறான். திரும்ப முட்டை வரும்போது அது மேல ஏறி எகிரி குதிச்சிடுறான். சுத்தி திரும்ப வரும்போது அது மூஞ்சில ஒரே அடி அடிச்சு அதை கீரை சாச்சிடுறான். எப்படி அடிச்சேன் பாருன்னு அந்த பொண்ணுகிட்ட சீன் போட்டுட்டு இருக்கான். அப்ப அது பின்னாடியே வந்து அந்த ரோபோ கால்ல முட்டி தனியா காலை கட்டிடுது. அப்புறம் வேகமா ஓடி வந்து அந்த ரோபோவை ஒரே முட்டல தூக்கி வீசிடுது. கடைசியா ஓடி வந்து அது நெஞ்சில ஒரே முட்டு முட்டி அதை தூக்கி அக்கு வேற ஆணி வேற உடைச்சு தூக்கி எறிஞ்சிருது.